ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 17. பாருங்கள், இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் ஜனங்களை நோக்கி சொல்கிற காரியம்தான். அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்தார். அவர் நன்மை செய்தவராய் தான் சுற்றி தெரிந்தார் இந்த உலகத்தில். அப்போ மழைகளை வானத்திலிருந்து மழையை செழிப்புள்ள மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்தார். மழை வந்தாலுமே செழிப்பு தான், அது நமக்கு தெரியும். மழை வரலைன்னா வறட்சியான காலங்கள். அப்போ ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, அப்போ சரீர பிரகாரமாக நிரப்புறது என்ன அப்படின்னு சொல்லும்போது வானத்திலிருந்து மழை, அது ஆசீர்வாதமான மழை நமக்கு நிரப்புவார். அது மட்டும் இல்லை, நம்முடைய சரீர பிரகாரமாக அப்படின்னு சொல்லும்போது ஆகாரத்தினாலும் சந்தோஷம், மன நிறைவு கிடைக்கிறது, நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்புவதாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது சந்தோஷத்தினால நிரப்புறாராம். இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தமக்கு முன் குறித்த சாட்சி விளங்க பண்ணாதிருந்த தன்னை குறித்து அவர் சாட்சி தான் சொன்னாரே தவிர விளங்க பண்ணாது இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். இது என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது, பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவில் அங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிக்கோவனியா பட்டணத்தை சுற்றிலும் உள்ள தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் அவர்கள் சுற்றுப்புறமுக்கும் ஓடி போய் பிரசங்கம் பண்ணுறாங்க சுவிசேஷத்தை. அப்போ பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருவன் ஒருபோதும் நடவாமல் கால் வழங்காதவனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பவுல் பேசுகிறத ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கான், உத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பவுல் அவனுடைய பார்வையிலே என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சார். இவன் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், எழுந்து அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளை 10ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் இடத்தில் சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஜனங்கள்லாம், ஐயோ, தேவர்கள் தான் மனுஷ ரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கிறாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பர்னபாவை யூபிட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை பவுலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறார். பர்னபாவை ஜூபிட்டரை தான் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடினால அவனை மெர்க்குரி என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும், அது மட்டும் இல்லை, அந்த கோவில் பூஜாசாரி உடைய எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் இதை கேட்டபோது என்ன சொல்கிறாங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களெல்லாம் விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உங்களில் உள்ள அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப கடவுள்னு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பிரசங்கத்தை அவன் விசுவாசமாக கேட்டபடினால அவனுக்கு ஒரு அற்புதத்தை நடக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் நீங்களும் பாருங்கள், ஆண்டவர் அதான் தியான வசனம். இப்போ அவர் நன்மை செய்கிறவரை தான் இருந்தார். வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புறவர் அப்படின்னு சொல்லி தம்மை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பவுலும் பர்னபாவும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை பிரசங்கெல்லாம் போய் கேட்குறோம், வைக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்துக்கு ஏதுவான காரியம் இருக்குதா அப்படின்னு ஒருவேளை நம்ம பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் விசுவாசிக்க அவனுக்கு என்ன பண்ணுறது, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள்ளே இருக்கிறதுன்னு தெரிஞ்சு தான்
அவனுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கட்டளையிடுவார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுண்டு. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வழங்கிறப்பா. தகப்பனே, உம்மால் கூடாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கும்படியாக இந்த சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு தியானிக்க ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே அதை உள்வாங்கி அதன்படி நாங்கள் நடக்க, அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில்: ஆபிரகாம் அப்பா, தேரா தாத்தா, நாகோர் பூட்டர். லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 34. இன்றைய கேள்வி: இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கும் போது அவரிடத்திலே கொடுத்தது என்ன? இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கும் போது அவரிடம் கொடுத்தது என்ன?